கடைசி மரத்தை கண்டுபிடிச்சிட்டான். நம்ம ஒரு மரத்துல இரும்பு வலை சிக்கிருக்குன்னு சொல்லி அதை வெட்டி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. மதுரை திருமங்கலம் ரெனால்ட் ஷோரூம் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு புங்க மரத்துல அதே மாதிரி இரும்பு வலை வந்து மரத்தை இறுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாரு. சரி போய் கட் பண்ணி எடுத்துடலாம்னு சொல்லிட்டு நானும் என் மாப்பிளையும் கிளம்பிட்டோம். அவசரத்துக்கு அண்டாக்குள்ளே கை போகாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவசரத்துக்கு எந்த டூல்ஸுமே கிடைக்கல. இது இருக்கிறத எடுத்து ரெடி பண்ணிட்டு போவோம்னு சொல்லிட்டு பார்த்தேன். சுத்தியில உளி எல்லாமே எடுத்தாச்சுங்க. எடுத்துட்டு பார்த்தா அந்த பட்டாவை கட் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒன்று வேணும். உளியை வச்சுலாம் வெட்ட முடியாது. போன தடவை ஒரு லேசான பட்டான்றனால உளியை வச்சு ஈஸியா வெட்டிட்டேன். அவர் போட்டு விட்டு போட்டோலே தெரிஞ்சு அந்த பட்டா கொஞ்சம் கனமான பட்டாவா இருக்கு. வீட்டில் போய் ஆக்ஸா ஃப்ரேம் என்னென்ன இருக்கோ எடுத்தாச்சு. இருந்தாலும் ஒரு கட்டிங் பிளேயர் இருந்துச்சுன்னா பெட்டரா இருக்கும். கட்டிங் பிளேயர் அவசரத்துக்கு இல்லை, அதை ஒன்று வாங்கிட்டான். நேராக வண்டி எடுத்து திருமங்கலம் நோக்கி போயிட்டு இருக்கோம். போயிட்டு இருக்கும்போது பயங்கரமா காத்தடிச்சிட்டு இருக்குங்க. அநேகமா மழை வரும்னு நினைக்கிறேன். அவர் லொகேஷன்லாம் எதுவும் போட்டு விடல. மதுரை திருமங்கலம் ரெனால்ட் ஷோரூம் பக்கத்துல இருந்தா சொல்லியிருக்காரு. ஆனா ரெனால்ட் ஷோரூம் கண்டுபிடிக்கிறது ஒன்றும் ரொம்ப கஷ்டம் இல்ல. பைபாஸ் ரோட்டு மேலேயே தான் இருக்கு. நானுக்குள்ள போய் மரத்தை வரிசையா தேடிட்டே இருந்தாங்க. யாரோ ஒரு புண்ணியமா இதே மாதிரி ஒரு மரத்தை காப்பாற்றி வச்சிருக்காங்க. ரொம்ப நன்றிங்க அவருக்கு. கடைசி மரத்தை கண்டுபிடிச்சிட்டான். நல்லா மழை மேகம் வேற இருட்டிட்டு இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் வேலையை முடிக்க முடியுமோ முடிச்சிருவோம்னு சொல்லிட்டு முதல்ல இருக்கிற வலையெல்லாம் பிச்சு பார்த்தேன். நினைச்ச மாதிரியே அந்த பட்டா ரொம்ப கனமா தாங்க இருந்துச்சு. நல்ல வேலையை ஆக்ஸா ஃப்ரேம் கொண்டு வந்தது. ஆக்ஸா ஃப்ரேம் வச்சு அந்த பட்டாவை அறுத்தாச்சு. அறுத்து எடுத்தோம்னா அந்த மரமே அப்படியே பட்டா உள்ள பதிஞ்சு போயிருக்குங்க. இந்த வெல்டு மெஸ் வலை பூராமே பாத்தீங்கன்னா மரத்துக்கு உள்ள வரைக்கும் போயிருக்குங்க. உரிக்க உள்ள இருக்க பட்டையெல்லாம் பிஞ்சிட்டு வருதுங்க. மரமே பாத்தீங்கன்னா ரொம்ப சித்திரவதைக்கே ஆளான மாதிரி இருக்கு. நானும் என் மாப்பிள்ளையும் போராட வேண்டியதாயிடுச்சு மரத்து கூட. ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் பிச்சாச்சு ஒரு வழியா. இந்த வெல்டு மெஸ் எல்லாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க பதிஞ்சிருச்சுன்னா. ஏற்கனவே நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன், தயவு செஞ்சு ஓரளவுக்கு மரம் பெருசாயிடுச்சுன்னா அந்த வலையெல்லாம் கட் பண்ணிருங்கன்னு சொல்லி. அதே போல வெல்டு மெஸ் இந்த மாதிரி மாட்டிருச்சு அப்படின்னா வெட்டி எடுக்கும்போது கவனமா இருக்கணுங்க. கையில அடிச்சிருச்சு. மரத்தோட எல்லா பக்கமுமே இந்த வலை பதிஞ்சிருக்குங்க. இது தனித்தனியா பிட்டா தான் வெட்டி எடுக்க வேண்டியதா போச்சு. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு வெட்டி எடுத்தான். ஒரு பாதியை மட்டும் வெட்ட முடியல. விட்டுட்டு வந்தாலும் மனசு கேட்காது. அதனால எவ்வளவு முடியுமோ வெட்டி எடுத்துருவோம்னு சொல்லி போராடி எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் வெட்டி கிளீன் பண்ணி மரத்துக்கு ஒரு விடுதலையை கொடுத்தாச்சுங்க. இது ஒரு புங்க மரம்ன்றதே நிழலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான விஷயம். சூப்பராக இருக்கும் அதோட நிழல். புங்க மரத்து நிழல் மட்டும் அவ்வளோ நல்லா இருக்கும். புங்க மரத்தில் அதிகமாக ஆக்சிஜன் கிடைக்கும். சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புங்க மரத்து காய வச்சு கழுத்தில் டாலர் மாதிரி போட்டு விடுவாங்க. புங்க மரத்தில் அவ்வளோ நன்மைகள் இருக்குங்க. இதை புன்னை மரம்னு சொல்லுவாங்க. அந்த வழி நடுக நிறைய மரங்கள்லாம் வலை வச்சிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இது மாதிரி வேற எங்கேயும் இருந்துச்சுன்னா அதை எடுத்து விட்டுருங்க. அப்படி எடுக்க முடியல அப்படின்னா அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து லொக்கேஷனோட எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து பார்த்துக்கிறேன்.